டெல்லி விமான நிலையத்துல பத்திரிகையாளர்கள் சந்திச்ச பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழுத்தம் திருத்தமா சொல்றது கூட்டணிக்கு நான் தாங்க தலைவர் அப்படின்றாரு. சார் அதுதான் நான் திருப்பி கேட்கிறேன். நீங்க தலைவர் அப்படின்னும் பட்சத்துல உங்களை நோக்கி தானே எல்லாரும் டெல்லி உங்களை நோக்கி வரும். அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. டெல்லி தமிழ்நாட்டை ஆள்றதை எனக்கும் விருப்பம் இல்லைன்றாரு. சரி அப்ப வரணும்ல. நீங்க எதுக்காக டெல்லி வந்து சரி நீங்க வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எஸ்பி வேலுமணி எதுக்காக இங்க டெல்லிக்கு வந்திருந்தாரு? அவர் எதுக்காக வந்திருக்கணும்? எப்பவுமே உடன் அழைச்சிட்டு வரக்கூடிய முக்கிய நிர்வாகிகளான கே.பி. முனுசாமி இந்த தடவை வரல, சி.வி. சண்முகம் அவர்கள் வரல, மற்ற மூத்த நிர்வாகிகள் யாருமே உடன் திண்டுக்கல் சீனிவாசன் போன தடவை வந்திருந்தாரு, இந்த தடவை அவரை கூட்டிட்டு வரல. சம்பந்தமே இல்லாம எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. எனக்கு அது இது எல்லாமே என்னன்னா அவர் என்ன சொல்றாரு, ரகசியமா நடந்தப்பட்டாதான் அரசியலுடைய மாண்பு காக்கப்படும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. எனக்கு இது புரியவே இல்லை. நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையா எல்லாமே தெரியுது. இதுல என்ன ரகசியம் காக்கப்படுதுன்னு எனக்கு தெரியல. இதுல எல்லாமே அப்பட்டமா தெரியுது. யார ஒதுக்கி வைக்கிறாங்க, யாருக்கு என்ன விருப்பம் இல்லாம இருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களும் இருக்கு. அவ்வளவு தூரம் கடுமையா விமர்சிக்கக்கூடிய டிடிவி தினகரனை நாங்க மீண்டும் கட்சியில சேர்த்துக்குவோம் தான் அவங்க சொல்றாங்க. நேத்து இன்னைக்கு காலையில பேட்டியில அவர் என்ன ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டோம், சசிகலாவை சேர்த்துக்க மாட்டோம். ஆனா கூட்டணியில டிடிவி தினகரன் வரத பத்தா வர்றப்ப வரட்டும் அப்படின்ற எனக்கு புரியல. உங்களை உதாசீனப்படுத்துறாரு. எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கு ஒரு பொழுதும் நான் உறுதுணையா போக மாட்டேன்னு சொல்லக்கூடிய டிடிவி தினகரனை நீங்க எதிர்த்து பேச வேண்டியது. அப்ப யாருடைய அழுத்தம் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கப்படுது?